வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் இருப்பது அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியாக சாதகம். அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவரதன குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தொடர்பான சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்க பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவை குறைந்தபட்சம் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அஜித் பி பெரேரா கருத்து. முன்னாள் அமைச்சர் ராஜிந்த சேனாரத்ன தனது இல்லத்தை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளதோடு தனது கைபேசி தொடர்பையும் துண்டித்துள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் இருப்பது அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியாக சாதகமாகும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், சஜித் தனது பதவிக்கான கால வரம்பை டிசம்பர் மாதம் வரை என கூறினாலும் அது எந்த ஆண்டின் டிசம்பர் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பலரும் ஆர்வம் காட்டி வரும் சூழலில் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளவே சஜித் போராடி வருகின்றார் என்றும் அரசின் தலைவராக ஆவதற்கான எண்ணம் அவருக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். அதேவேளை தற்போதைய அரசு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த நிலையில் சஜித் எதிர்க்கட்சி தலைவராக நீடிப்பது அரசின் நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்காவுடன் இலங்கை நெருக்கமான மற்றும் நட்புறவான ஒத்துழைப்பை பேணுவது அவசியம் என்று பொருளாதார வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். அரசியல், சமூக மற்றும் கலாச்சார தளங்களில் அமெரிக்காவுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து பேராதனை பல்கலைக்கழக பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கூறல, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக அமெரிக்காவுடன் மட்டுமல்லாமல் பிற நாடுகளுடனும் பயனுள்ள வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகளை ஆராய வேண்டும் என்று தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி இவ்வாறான பன்முக நாடுகளுடனான உறவுகள் இலங்கையின் பொருளாதாரத்தை நீண்ட காலம் பலப்படுத்தும் முக்கிய மூலக்கூறாக அமையும் என்று கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகின்றது. ஆனால் இதுவரை எந்தவிதமான நடைமுறைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவரதன குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், நாட்டில் நீண்ட காலமாக நிலவு வரும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு வரும் அனைத்து அரசாங்கங்களுக்கும் இருந்தது எனவும், ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் செயல்பட்டன என்றும் கூறினார். அவரது கூற்றுப்படி இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வாக மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் முறைமை தொடர்பான சிக்கல்களால் மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலை பழைய முறைமையிலா அல்லது புதிய முறைமையிலா நடத்துவது என்பது பெரிய பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காண வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தாலும் இதுவரை எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை முறைமை அறிமுகமான பொதுமக்கள் விடுதலை முன்னணி அதற்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு பொதுமக்களிடையே எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் அறிக்கையில் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதாக உறுதி அளித்திருந்தாலும் அரசாங்கம் இதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளையும் இதுவரை செய்யவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறி அரசாங்கம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் இந்த விடயத்தில் எந்தவிதமான வெளிப்படைத்தன்மையும் காட்டப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போது தேர்தலை நடத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகி கொண்டுள்ளதால் அதனை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளான ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபைகள் செயல்படுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவை குறைந்தபட்சம் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது ஜனாதிபதியின் பொறுப்பு என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிறுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை வழங்குவோம் என்பது தேர்தல் காலத்தில் எங்கள் வாக்குறுதியும் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதியுமாகும். மக்கள் இந்த வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்று ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் தாக்குதல் தொடர்பாக எந்தவித பெரிய முன்னேற்றமும் இதுவரை வெளிப்படவில்லை. தாக்குதல் நடந்த காலத்தில் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அருண் ஜெயசேகர் இப்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார். அவர் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளர் என்பதால் அவரை அந்த பதவியில் வைத்திருப்பது விசாரணையின் சுயாதீன தன்மைக்கு கேள்விக்குறி எழுப்புகிறது. எனவே அவர் பதவியிலிருந்து விலகி அரசாங்கத்தின் கௌரவத்தையும் விசாரணையின் நம்பகத்தன்மையினையும் காக்க வேண்டும். இல்லையெனில் இது அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக அமையும். இன்று வரை விசாரணையில் முன்னேற்றமின்மை அவரால் ஏற்பட்டதா என்ற சந்தேகமும் எழுகின்றது. இந்த விவாதத்தை பற்றி பாராளுமன்றத்திலும் வெளியிலும் எதிர்க்கட்சிகள் பலமுறை கவனம் ஈர்த்திருந்தாலும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தீர்மானித்துள்ளோம்.
மேலும் கொழும்பு பேராயரில ஊடக பேச்சாளரும் அவரது பதவி தொடர்பான விசாரணைக்கு தடையாகும் என்று தெரிவித்துள்ளார். சந்தேகத்திற்குரிய நபரை விசாரணையின் மேலிடத்தில் வைத்தால் உண்மையான நடவடிக்கை நடைபெறாது என்பது சாதாரண உண்மையாகும். நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்ற எங்களுக்கு போதிய எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் இது மூலம் நியாயமான காரணங்களை வெளிப்படுத்தலாம். இது அரசியல் பிரச்சனை அல்ல. கட்சி பேதமின்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்புகிறோம் என்றார். முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது இல்லத்தை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளதுடன் தனது கைபேசி தொடர்பையும் துண்டித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இருந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட முறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.62 பில்லியனுக்கும் அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிடப்பட்டுள்ளார். அவரை கைது செய்ய பலமுறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இதுவரை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக ராஜித சேனாரத்ன உயர் நீதிமன்றத்தில் பிணைமனு தாக்கல் செய்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் மூலமாக ஆணையத்திற்கு அறிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் ஆணைக்குழுவுக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாக தெரிவித்திருந்தாலும் அவர் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பலமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல்வேறு பொய் காரணங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்தும் தவிர்த்துள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது. மேலும் மருத்துவ பரிசோதனை இருப்பதாக கூறி தனது வழக்கறிஞர் மூலம் மருத்துவ அறிக்கையினை சமர்ப்பித்திருந்தாலும் அதற்கு எந்த சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மையும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விசாரணைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாகவே 2029 நாமல் ஜனாதிபதி என்ற கதையை மொட்டுக்கட்சியினர் பரப்பி வருகின்றார்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது மொட்டுவின் வரும் பகல் கனவு மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக இருப்பார் என்று மொட்டுக்கட்சியின் கூற்றை சுட்டிக்காட்டி ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில் 2029 நாமல் ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட முறையில் பரப்பப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு செல்லும் முன் குறைந்தபட்சம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளை கூட வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தேர்தலில் கூட அவர்கள் முழுமையாக தோல்வியடைந்தனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் சிஐடியும் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிரான விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து வருகின்றன. இந்த விசாரணைகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதால் அதிகாரிகளுக்கு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தி விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இப்படியான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றது. இது மொட்டுவின் வரும் பகல் கனவுதான் என்று நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை முன்னிட்டு பூரண கடையடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. முத்தியன்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டதோடு அந்த சம்பவத்தில் இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ராணுவத்தின் தொடர்ந்து வரும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்த தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. இதனை தொடர்பாக கட்சித் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MK சுமந்திரன் ஆகியோர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர். கடிதத்தில் கடந்த 9ஆம் தேதி முத்தியன்கட்டு குளத்தில் கபில்ராஜ் என்பவரின் உடல் மீட்கப்பட்டமை குறித்து ஆகஸ்ட் 7, 2025 அன்று ராணுவத்தினர் 63வது பிரிவு முகாமுக்கு அழைக்கப்பட்டு 5 பேர் கடுமையாக தாக்கப்பட்டமை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பின் காணாமல் போன கபில்ராஜின் உடல் பின்னர் குளத்தில் மிதந்து கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதனுடன் தொடர்புடைய சில ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் சம்பவத்திற்கான தடையற்ற முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னம் மற்றும் அடக்குமுறைகள் நடத்தைகள் குறித்து அவசரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று வரை தொடரும் ராணுவ மிருகத்தனத்தை எதிர்த்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூரண கடையடைப்பு போராட்டத்தை நடத்தும் முடிவை அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.